பக்குவமா நடந்துக்கிட்டா இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். எல்லாருக்கும் மரியாதை கொடு. ஆனா உனக்கு உன் புருஷன் தான் முக்கியம். அதை மட்டும் மறந்துடாத. அதே மாதிரி உன் வீட்டுக்காரரும் உன் கூடவே இருக்கணும். அதுவும் உன் கையில தான் இருக்கு. அம்மாவையோ அக்காவையோ தங்கச்சியோ ஏதாவது சொன்னா உடனே அவர் எப்படி துடிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி உன் பேரு சொன்னாலும் அவருக்கு வரணும்ல. இப்போ ஒன்னு போன்ல திட்டினார்னு சொன்னல, ஏதோ முக்கியமான வேலையில இருந்திருப்பாரு, நீ டிஸ்டர்ப் பண்ணிருப்ப, அதான் கோவப்பட்டு திட்டியிருக்காரு. ஆனா இதே போல அவங்க அம்மா போன் பண்ணியிருந்தா அவர் கோவப்பட்டிருப்பாரா? இதில் கூட நான் அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. உன் புருஷனை நீ உன் முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்தா இப்படி நடந்திருக்குமா? ஆரம்பத்தில இருந்தே நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு தான் புரியவே இல்லை. இத பாரு, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. இதுக்கப்புறமாவது உன் புருஷனை எப்படி உன் வழிக்கு கொண்டு வரதுன்னு நீ யோசி. நான் எதுவும் உன்னை குழப்பி விடுறதா நினைச்சுக்காத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுபடி செய். இனிமே உன் இஷ்டம். என்ன பெத்தியா இல்ல நான் உன்ன பெத்தேனா? யார்கிட்ட? யோசிக்க ஆரம்பிச்சிட்டல்ல. இது போதும். இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? நான் பீச்சுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? அக்கா, நானும் பீச்ல தாங்க இருக்கேன். சரி, நீ அங்கே இரு, நான் உன்னை பார்த்துட்டேன். வாங்க அக்கா. வாங்கக்கா. என்ன சூர்யா, எப்ப வந்த? இப்பதான்க்கா வந்தேன். சூர்யா, போன் அட்டெண்ட் பண்ணு. ஹலோ. என்ன டார்லிங், நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? என்ன கோவப்படுத்தி நீ தேவையில்லாம கஷ்டப்படாத. நான் என்ன பண்ண? எதுக்கு அந்த கொடுக்கு? எனக்கு புரியல. நான் தான் அவளை கழட்டி விட்டு வான்னு சொன்னல, அப்புறம் என்ன? என்ன சூர்யா? ஏய் சூர்யா, உன்கிட்ட தான் கேக்குறேன். யார் அவ? போலீஸ் அம்சாலா? உன்னை சும்மா விட மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அவங்க என் ஃப்ரெண்டு, அக்கா மாதிரி. நான் ரொம்ப பயந்து போயிருக்கிறதுனால என் கூட துணைக்கு வந்திருக்காங்க. அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ கூட உன்னை பரிதாபப்பட்டு தான் விடுறேன்.
அதனால என்னை இழிச்சவாய் நினைச்சிடாத. நான் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன், நீ தாங்க மாட்ட. இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. உன் கூட இருக்கிறவளை நம்பலாமா? முதல்ல அதை சொல்லு. சத்தியமா நம்பலாம். அப்ப சரி, இதுல ஏதாவது ஃப்ராடு பண்ணலாம் நினைச்சீங்க, அவ்வளவுதான். இல்ல, கடவுள் சத்தியமா எதுவுமே அந்த மாதிரி இல்ல. அப்படி ஏதாவது இருந்துச்சு, அப்புறம் உன் குடும்பத்தோட உட்காந்து வருத்தப்படுவ. ஐயோ, அத இல்லன்னு சொல்றல. ப்ளீஸ் என்ன நம்பு. சரி, உன்னை நம்புறேன். இப்ப நீ என்ன பண்ற? அப்படியே லெஃப்ட்ல திரும்பி பாரு. அங்க ரெட் கலர்ல குப்பை தொட்டி ஒண்ணு இருக்கா? இருக்கு. அதுக்கு கீழே ஒரு கேரி பேக் இருக்கா? அதுவும் இருக்கு. முதல்ல அந்த கேரி பேக்கை எடுத்து பாரு, அதுக்கப்புறம் தெரியும். ஏய், என்னடி சொன்னா? அக்கா ஒரு நிமிஷம் வாங்க அக்கா. சீக்கிரம் வாங்க அக்கா. அக்கா வாங்க அக்கா. ஏய், என்ன சூர்யா, என்ன பண்ற? ஏய், என்னது இது? அக்கா, அவன் இங்கதான் பக்கத்துல இருந்து நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இங்கயா? நீங்க வந்ததை பார்த்துட்டு அவன் வந்தா. அவன் என்ன போலீஸ் ஆளான்னு கேட்டான் தெரியுமா? வேற ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, உங்களால வேற ஏதாவது பிரச்சனை வந்தா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி பயமுறுத்தினா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த லெட்டர் கொடு. ஹாய் டார்லிங். என்ன இப்படி லெட்டர் கொடுக்கறானேன்னு பாக்குறியா? இது நான் உனக்கு வைக்கிற டெஸ்ட். இல்லனா நான் போன்லயே பேசிட்டு போயிடுவேனே. நான் சொல்றதெல்லாம் ஒழுங்கா கேக்குறியான்னு பார்த்தேன். இது வரைக்கும் ஒழுங்கா நடந்திருக்க. இதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி இருந்தா கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. அதனால உனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவ் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்காக உன்னை நான் மொத்தமா விட்டுட்டேன்னு நினைச்சுக்காத. இந்த 2 நாளும் நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது நாள் வரைக்கும் நீ இருந்த மாதிரியே இந்த 2 நாளும் இரு. இப்ப நீ வீட்டுக்கு போலாம். இப்படிக்கு டார்லிங், டார்லிங், டார்லிங். என்ன சூர்யா இது? அக்கா, அவன் இங்கதாங்க எங்கேயோ இருக்கா. அவ்வளவு சீக்கிரம் அவன் நம்ம கண்ணுல மாட்ட மாட்டான். இப்ப என்னக்கா பண்றது? இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க வேண்டாம். வா, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஐயோ அக்கா, நீங்க சும்மா இருங்கக்கா. அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். இன்னும் 2 நாள் தானே, பாப்போம். இப்படியே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டே இருந்தா கடைசியில அவன் வேற மாதிரி வந்து நின்னா என்ன பண்றது? அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் கொடு அது இதுன்னு கேட்டா என்ன பண்ணுவ? அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இவ்ளோ பண்றவன் அதையும் பண்ண மாட்டான். அக்கா, அப்படி ஒரு நிலைமை வந்தா சத்தியமா செத்தே போயிடுவேன்க்கா. வாய் மூடு. உன் பயத்தை தான் அவன் பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டான். அப்படி ஒண்ணும் நடக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா கூட என் தலையை அடமான வச்சாவது நான் உன்னை காப்பாத்துவேன். நீ கவலைப்படாத. இன்னும் ஒரு 2 நாளைக்கு அவன் வரமாட்டான். அதுவே நிம்மதி. அது மட்டும் இல்ல, இங்க நின்னு நம்ம பேசுறத எங்கேயாவது இருந்து கேட்டுட்டு அதுக்கும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவான். முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். வா வா.
இருக்கேன்க்கா. இந்த பிரச்சனையில நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்க்கா. சாரிக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் அவன் 2 நாளைக்கு உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான்ல. அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. சொல்றேன்ல, அழாத. பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நீ எல்லாம் ஏன் இருக்க? அண்ணே பேசாத. உன்னெல்லாம் போய் பெரிய வக்கீல்னு சொல்றாங்க. ச்சே. உங்களை தான் ஜாமீன்ல எடுத்துட்டேன்ல, அப்புறம் என்னண்ணே? என்ன ஜாமீன் எடுத்து என்னையா பண்றது? சஞ்சய் உள்ள அனுப்பிட்டல. அண்ணே உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சதே பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தாலும் சஞ்சய் கேஸ்ல அது முடியாது. இப்ப போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. 4 நாள் பொறுத்துக்கங்க. தம்பியை வெளியே கொண்டு வரது ஏன் பொறுப்பு. என்னமோ போயா. நீ சொல்றத நம்பி தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். அண்ணே அவனுங்க சுந்தர் கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டானுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சஞ்சயை நான் வெளியே கொண்டு வர்றேன். பொறுமையா இருங்க அண்ணே. ஆமா, நாம வந்துட்டு இன்னும் அவங்களை காணோம். போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்காங்கல்ல, கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். அண்ணே நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லையா? சஞ்சயை பார்க்காம வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? சஞ்சய் என்ன மன்னிச்சிருப்பா. அப்பா குத்துக்கல் மாதிரி இருந்துகிட்டு உன்னை உள்ள அனுப்பிட்டேன். அதுக்காக என்ன கையால் ஆகாதவன் நினைச்சுக்காத. எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். பயப்படாம இருப்பா, அது போதும். என்ன பேசிட்டீங்களா? என்ன போலீஸ்காரர ஏதோ சாதனை பண்ணிட்டதான் நினைச்சுக்காத. என் பையனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, போய் வேலையை பார்க்க வேண்டியதானே? தம்பி போய் வண்டியில் உட்காருப்பா. சார் ஒரு நிமிஷம். நான் அவ்வளோ சொல்லியும் என் பிள்ளைய உள்ள வச்சே தீர்வுன்னு அடம் பிடிக்கிறல்ல. உன் பையன் இல்ல, தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு நான் இதைத்தான் பண்ணிருப்பேன். என் பையனை உள்ள தூக்கி போட்டுட்டா இந்த நாடு சுத்தம் ஆயிடுமா? தப்பே நடக்காதா? ஒரு தப்பு நடக்காது. நாளையில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இடிச்சிடலாமா? கோர்ட்டெல்லாம் பள்ளிக்கூடமா மாத்திரலாமா? ஆனா நீங்க ஒரு ஆள் வெளியில இருக்கீங்களே, என்ன பண்றது? சாமி கும்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா உன் பிள்ளைக்கு குறைஞ்ச தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிக்க. அக்யூஸ்ட வண்டியில ஏத்துங்க. சார் நான் நேர்மையா இருக்கேன். உங்களால எனக்கு எதுவும் பண்ண முடியாது. உன் பையன் பண்ண தப்புன்னு யோசிச்சு வருத்தப்படு. அதை விட்டுட்டு குறுக்குழியில தப்பா எதுவும் முயற்சி பண்ணாத. அது இன்னும் மோசமான இடத்துல உங்களை கூட்டிட்டு போயிடும். வண்டி அடியா. பாட்டி அவங்க எங்கம்மா? ஃபைனல் செக்கப்காக கொண்டு போயிருக்காங்க. அவன் பாட்டுக்கு ஒண்ணுமே சொல்லாம புறப்பட்டு போயிட்டான். இன்னும் ஆளையே காணோம். அதான் பயந்து போய் உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன்பா. அம்மா, புஜ்ஜி பாபு விஷயத்துல நடராஜ் ரொம்ப சென்சிட்டிவ்மா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச அவன் சஞ்சய் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா. எனக்கு என்னன்னா அவன் சஞ்சய் கிட்ட சண்டை போடாம இருக்கணும். அதான் எனக்கும் அதான் பயமா இருக்கு. மனசெல்லாம் பேசுற மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கு.
காலையில் ஃபோனில் திவ்யாவை கூட்டிகிட்டு கோயில் போகணுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ண எடுக்கவே இல்லை. ஏன் அவன் எடுக்கலன்னு யோசிச்சுட்டே தான் வந்தேன். இப்போ தான் தெரியுது அவன் டென்ஷனில் இருக்கான்னு. அம்மா அவன் வந்தானா? மா நடராஜ் வந்துட்டான். வா நடராஜ். என்னப்பாச்சு? பொறுக்கி ராஸ்க்கு அந்த சஞ்சய் கொன்னாலும் தப்பில்லமா. டேய் முச்சி பாபு என்ன கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைச்சிட்டு இருந்தான். அவனை போய் ச்சே! அப்படி என்னமா வெறி பிடிக்கும்? இந்த இப்ப ஜெயிலுக்கு போயிட்டால என்ன பண்ண முடியும்? அம்மா, நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேம்மா. நாளைக்கு எனக்கே ஒன்னா கூட சஞ்சய சும்மா விட்டுறாதீங்கம்மா. ஏன்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, இதுல இருந்து யாரையும் தப்பிக்க விடக்கூடாதுமா. யார் விட்டாலும் நான் விட மாட்டேன். அவன் தப்பு பண்ணிருக்கான். புஜு பாபு என் தம்பிமா, அண்ணா அண்ணனு அவனை கூப்பிட்டது இப்போ என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குமா. இங்க பாருப்பா நடராஜ், நீ சொல்லிட்டல, இனிமே என்ன ஆனாலும் சரி அவனை நாம மன்னிச்சு விட வேண்டாம். என் வயித்துல பொறுக்கலையே தவிர புஜ்ஜி பாபு என் புள்ளதான். அவனுக்கு நியாயம் கிடைக்காம விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிடலாம். அவங்களை எதிர்த்து நியாயம் கேட்கறதுக்கு நீ முதல்ல தெம்பா இருக்கணும்பா. போங்கம்மா. பழைய மாதிரி அந்த பையனை நினைச்சு உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்க என்னப்பா பண்ணுவோம்? உன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? அது மட்டும் இல்ல, பணம் காசு இருக்குன்னு நினைச்சு உங்க சித்தப்பா யார வேணாலும் விலைக்கு வாங்கிட முடியும்னு நினைப்பாரு. இல்லம்மா, அது மட்டும் நடக்கவே கூடாது. எனக்கு தான் ஆகுதுமா. கடைசி வரைக்கும் இதுக்கு நியாயம் கிடைக்காம நான் விடவே மாட்டேமா. நீ இப்படியே இருந்துட்டா எனக்கு அதுவே போதும். அதுக்கப்புறம் நீ சொல்றபடியே செஞ்சிடலாம். இது பாருப்பா, ஏதோ திவ்யா கூட்டிக்கிட்டு நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னியாமே, சாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. ஏதோ தெரியாம நான் ஒருத்தி முட்டாள் மாதிரி உன்னை இங்க வாப்பான்னு கூப்பிட்டுட்டேன். நீயும் கிளம்பி வந்துட்ட. திவ்யா கோச்சிட்டு இருக்க போறப்பா, நீ கிளம்புப்பா. இப்ப மட்டும் என்ன, ஏற்கனவே அவ கோச்சிட்டு தான் இருக்கா. என்னப்பா சொல்ற? அவகிட்ட ஏதாவது சண்டை போட்டியா? பின்ன என்னமா, அவ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்கா. என்னப்பா நீ அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன்னு நினைச்ச? 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடுவுல பிறந்தவ நீ. ஆம்பளை துணை இல்லாத பொம்பளை தானே உன்னை வளர்த்தா. நீ போய் அந்த பொண்ணுகிட்ட இப்படி கோச்சுக்கிட்டியே. அது இல்லம்மா, திவ்யா தப்பு செய்யற பொண்ணு இல்லப்பா. அவளுக்கே தெரியாம 1-2 தவறுங்க நடந்துட்டா நீ தானப்பா அனுசரிச்சு போகணும். முத வேலைய போய் திவ்யாவை சமாதானப்படுத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போப்பா. கிளம்புப்பா. அம்மா நான் சொல்றது கொஞ்சம். அம்மா நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? கேப்பம்மா. அப்புறம் என்ன, கிளம்புப்பா. இல்லம்மா, பில் என்ன ஆச்சு நான் கேட்டுட்டு வந்தேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ போயிட்டு வா. சரிம்மா. நடராஜ் நானும் வரேன். மா போற வழியில இவனை திவ்யா வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். சரிப்பா. வாடா. எங்க பழைய மாதிரி அந்த பையனை நினைச்சு அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டேன் மதி. ஆமாம்மா, முதல்ல நான் கூட இப்படிதான் நினைச்சேன். அப்புறம் அவன் ரொம்ப தைரியமா பேசுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. கடவுளே, என் பிள்ளைய எப்படியோ காப்பாத்திட்டேன். பாட்டி அம்மாவை டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷனும் மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நான் வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்லம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, இந்த பர்ஸ் எடுமா. இந்தம்மா. நடராஜுக்கு ஏதாவது ஆயிடுமோ நான் பயந்தே போயிட்டேன். நல்ல
நல்ல வேளை கடவுள் காப்பாத்திட்டாரு.